லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனுடைய வகைகள் என்ன, அந்த வகைகள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்ஜன் நெல்சன் மெத்தட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஹோல்ஜன் நெல்சன் மெத்தட்ல எப்படி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பண்றது அப்படிங்கிறத செய்முறையாகவும் நாம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து ஸ்காஃபர்ஸ் மெத்தட். ஸோ இது இன்னொரு மெத்தட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். ஸோ ஸ்காஃபர்ஸ் மெத்தட்ல எப்படி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காஃபர்ஸ் மெத்தட்ல ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் செய்யும்போது என்ன ப்ரிகாஷன்ஸ் நாம ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ரிகாஷன்னா பாதுகாப்பு நடைமுறைகள் என்னென்ன நம்ம பின்பற்றணும், இந்த முறை யாருக்கு வந்து சூட்டபிள் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டு நாட் யூஸ் திஸ் மெத்தட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இன் கேஸ் the victim has injuries on his chest or abdomen. பாதிக்கப்பட்டவருக்கு மார்புலையோ அல்லது வயிற்று பகுதியிலையோ வந்து அடிபட்டு இருந்தா அவர்களுக்கு இந்த முறை, அதாவது ஸ்காஃபர்ஸ் மெத்தட் முறையில ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்க கூடாது. ஏன் நாம அத மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பண்ணும்பொழுது மேக்சிமம் வந்து நாம இந்த ஸ்காஃபர்ஸ் மெத்தட்லயும் சரி ஹோல்ஜன் நெல்சன் மெத்தட்லயும் நாம வந்து மேக்சிமம் அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு பகுதி மார்பு பகுதியில தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுப்போம். அப்ப ஏற்கனவே அவருக்கு அந்த பகுதியில அடிபட்டு இருக்கும் பட்சத்தில் நாம அந்த மாதிரி அந்த இடத்துல பிடிச்சி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அவருடைய பாதிப்பு இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால செஸ்ட்லயோ அப்டமன்லயோ அடிபட்டவங்களுக்கு இந்த ஸ்காஃபர்ஸ் மெத்தட்ல செயற்கை சுவாசத்தை கொடுக்க கூடாது. So be risk in carrying out this method but avoid violent operation. நீங்க சுறுசுறுப்பா அழகா செய்யணுமோ தவிர அதே சமயம் ரொம்ப வயலண்டா வேகமா அம்மிக்கு ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தி பண்ணக்கூடாது. ஏன்னா which may cause injury to the internal part of the victim. பாதிக்கப்பட்டவருடைய உள்ள இருக்கக்கூடிய சில பகுதிகள், அவருடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சில பகுதிகள் இதனால டேமேஜ் ஆகுது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து அடிபட்டு ரொம்ப உடல் வந்து ரொம்ப இலகுவாகி கிடக்குது. அவருக்கு நீங்க ரொம்ப வேகமா, அதாவது ரொம்ப ஒரு வயலண்டா பண்ணீங்கன்னா அது வந்து அவருக்கு வந்து உள்ள வந்து உடம்புக்குள்ள வந்து பாதிப்பை உருவாக்கும். அதனால செஸ்ட் அந்த அப்டமல் மேல அடிபட்டவங்களுக்கும் இது அல்லது இந்த மாதிரி ரொம்ப வேகமாவோ இந்த மாதிரி இந்த ஸ்காஃபர்ஸ் மெத்தட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதுல நாம பின்பற்ற வேண்டிய, இந்த முறையில பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகள். ரைட், நெக்ஸ்ட் நாம எப்படி வந்து ஸ்காஃபர்ஸ் மெத்தட்ல வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் செய்யறது அப்படிங்கிறத ப்ரொசீஜர் படி பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1, loosen the clothing of the victim as tight clothing interferes with the victim's breathing. முதல்ல பாதிக்கப்பட்டவருடைய ஷர்ட், இந்த பனியன், டிஷர்ட் இது மாதிரிலாம் போட்டுனா அதெல்லாம் ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப டைட்டா இருக்கும் பொழுது அவரால் மூச்சு வந்து சரியா உடம்பு, ஏற்கனவே அவர் வந்து பாதிக்கப்பட்டதுனால மூச்சு விட முடியாமதான் கிடைக்கிறாரு. அவருக்கு நம்ம இந்த இன்னும் டைட்டான ஷர்ட் இருக்கிறதுனால அவருடைய பாதிப்பு, அந்த பாதிப்புல இருந்து அவர் மீள்றதுக்கு கஷ்டமாயிடும். அதனால அந்த டைட்டா இருக்கிற ஷர்ட் இதெல்லாத்தையும் வந்து லூஸ் பண்ணிட்டு அவர் ஷூலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் நம்பர் 2 வந்து ரிமூவ் எனி ஃபாரின் மெட்டீரியல்ஸ். அவருடைய வாயில வேற ஏதாவது ஃபாரின் மெட்டீரியல்ஸோ அல்லது ஃபால்ஸ் டீத், பல்செட் இந்த மாதிரி ஏதாவது விக்டிம்னுடைய மவுத்ல இருந்தா கீப் த அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும், அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் எனி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபால்ஸ் டீத் ஃப்ரம் தி விக்டிம்ஸ் மவுத். அது மட்டும் இல்லாம வாய் பகுதியை கீப் த மவுத் ஓப்பன், வாயை வந்து ஓப்பனா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவருடைய வாய் பகுதியில ஏதாவது உள்ள ஏதாவது இருந்து கொண்டுதான் அதை நீக்கி அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 வந்து லே த விக்டிம் ஆன் இஸ் அப்டமன். ஸோ பாதிக்கப்பட்டவரை அவர் வயிற்று பகுதி கீழே பாடுற மாதிரி அவரை குப்புற படுக்க வைக்க வேண்டும். அடுத்து எக்ஸ்டெண்ட் ஒன் ஆர்ம் டைரக்ட்லி ஃபார்வர்ட். ஒரு கையை நேரா இப்படி ஃபார்வர்ட்ல எடுத்துட்டு போயிட்டு வச்சிருங்க. ஸோ ஒரு கையை ஃபார்வர்ட் வச்சுட்டு இதுவோ இல்லோ மாத்தி ஒரு கையை ஃபார்வர்ட் வச்சுட்டு அண்ட் அதர் ஆர்ம் பெண்ட் அட் தி எல்போவை பெண்ட் பண்ணி இப்படி வச்சுட்டு அப்புறமேட்டு அவருடைய தலை வந்து அதுல இருக்கிற மாதிரி இப்படி ரெஸ்ட் பண்ணி படுக்க வைக்கணும். ஸோ இந்த ஃபிகர்ல இருக்கிற மாதிரி. ஸோ கீப் த ஃபேஸ் டர்ன்ட் சைடு வாக் அண்ட் ரெஸ்டிங் ஆன் த ஹேண்ட் ஆர் forearm as shown in figure. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கையை நீட்டிட்டு இன்னொரு கையை அப்படி மடக்கிட்டு அவருடைய ஃபேஸை சைட் வாக்ல நீங்க, அதாவது ஒரு பக்கமா அப்படி திருப்பிக்கணும். சைட் வாக்ன்றது அதான் ஒரு பக்கமா இப்படி திருப்பிட்டு
அந்த தலையை வந்து அவருடைய இன்னொரு கையிலேயே ரெஸ்ட் பண்ணிடணும். அது மேலேயே அந்த ஃபோராம்ல படுற மாதிரி அப்படி வச்சு அவரை குப்புற படுக்க வச்சிடணும். ஸோ இது மாதிரி பண்ண பிறகு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், யாரு வந்து பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற போறாரோ அவரு kneel astride the victim as shown in the figure. நீங்க என்ன பண்ணணும், உங்க முழங்கால்ல அப்படி முட்டி போட்டு நம்ம அவருடைய எங்க இடத்துனா such that his thighs are between your knees, உங்க முட்டிக்கு இடையில பாதிக்கப்பட்டவனுடைய தொடை இருக்கிற மாதிரி, அந்த ஹிப்பு அல்லது தொடை இருக்கிற மாதிரி நீங்க உட்காந்துடணும். இந்த பாருங்க, இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. சோ அவங்க முழங்கால மடக்கி வச்சிருக்காங்க. அவரு தொடை பகுதியில ரெண்டு பக்கம், இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் மடக்கி இப்படி உட்காந்துடும். ஸோ உங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸ் அவர் பாடியில உங்களால கொடுக்க முடியும். ஸோ பொசிஷன் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் தம் ஐ ஷோன் இன் ஃபிகர். நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த சுண்டு வரல அப்படி கீழே இப்படி வச்சுட்டு இந்த அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய ரிஸ்ட் மேல அழுத்துற மாதிரி இப்படி வச்சு நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், வித் த ஆர்ம் held straight. ஸோ உங்களுடைய ஆர்ம் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், swing forward slowly so that the weight of your body is gradually applied on the lower ribs of the victim as shown in figure. நீங்க என்ன பண்றீங்க, இந்த அவருடைய இடுப்பு பகுதியில அந்த அந்த செஸ்டுக்கு கீழே அந்த இடத்துல நீங்க உங்க கையால இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நீங்க அப்படி அவர் ஃபார்வர்ட் பக்கம் ஸ்ட்ரைட்டா இப்படி பண்ணும் பொழுது பாதிக்கப்பட்டவர் மேல நீங்க காப்பாற்றக்கூடிய நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த பாடி வெயிட்டும் அவருடைய பாடி வெயிட் மேல அப்படி அமுக்கும். ஸோ ஸ்லோவா அமுக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த வெயிட் ஸ்லோலி திஸ் வெயிட் ஃபோர்சஸ் த ஏர் அவுட் ஆஃப் த விக்டிம்ஸ் லங்ஸ். அவருடைய விக்டிம் பாதிக்கப்பட்ட நுரையீரல்ல இருக்கக்கூடிய காற்று அப்படியே ஸ்லோவா ஃபுல் காற்றும் வெளியேறும். ஸோ காற்றை வெளியேற்றுங்க, அதாவது பிரீத் அவுட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நீங்க நவ் ஸ்விங் பேக்வேர்ட் இமிடியேட்லி. அப்ப நீங்க அத மாதிரி அமுக்கிட்டு உடனே நீங்க பேக்வேர்ட் எடுத்துட்டு கையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ரிமூவ் ஆல் த ப்ரெஷர் ஆன் த லோயர் ரிப், எல்லா கையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், திஸ் அலோஸ் த லங்ஸ் டு கெட் ஃபில்ட் வித் ஏர். வெளியில போன ஏர் லங்ஸ்ல இருந்து வெளியே போயிடுச்சு இல்லையா, இப்போ அப்படியே வெளியில இருந்து ஏர் திரும்பி லங்ஸ்க்குள்ள ஃபில் அப் ஆகும். ஸோ அப்போ இது பிரீத் இன். ஸோ முதல் பிரீத் அவுட் பண்ணிட்டீங்க, அடுத்து பிரீத் இன். இதே மாதிரி ஆஃப்டர் 2 to செகண்ட், ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு திரும்பி swing forward again and repeat the cycle from step 5 to 6, 12 to 13 times in a minute. ஒரு நிமிஷத்துக்கு 12-13 தடவை இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது அப்படி நுழையறல இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றுறது பிரீத் அவுட், திரும்பி காத்த உள்ள இழுக்கிறது பிரீத் இன். இந்த மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணி பண்ணும் பொழுது அவருடைய செயற்கை இந்த நம்ம கொடுக்குற இந்த செயற்கை சுவாசத்தால அவரு தானாவே சுவாசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாரு. ஓகே ரைட். இதுதான் வந்து ஸ்காஃபஸ் மெத்தட் எப்படி பண்றது அப்படிங்கிறது. இதை நாம ஒரு சின்ன வீடியோ மூலியமா நம்ம வந்து இதை வந்து எப்படி வந்து இந்த ஸ்காஃபஸ் மெத்தட்ல பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டுறேன் இதுல. ஸோ எப்படி இந்த வீடியோவை நம்ம பார்க்கும்பொழுது எப்படி வந்து இதுல இருந்து நம்ம ஒருத்தரை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத செய்முறையில நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்க கவனிங்க. ஒருத்தர் வந்து ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள உட்காந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த கதவு அவரை அறியாம கதவு வந்து சாத்திக்குது. அப்போ கார்ல இருந்து வெளியில வரக்கூடிய காற்று வந்து கார்பன் மோனாக்சைடு, அது வந்து ஆர்ம் டு பாடி. அப்ப என்ன ஆகுது, அந்த காத்து அவர் மேல பட்டு காத்து அதாவது கதவு சாத்திக்கிறதுனால அவருக்கு சுவாசம் சரியில்லாம அவரு மயக்க நிலைய அடையிறாரு. அப்ப அதை ஒருத்தர் பார்த்த உடனே என்ன பண்றாரு, அவரு இமிடியேட்டா என்ன பண்ணணும், அவரை கதவை திறந்துட்டு if the victim is removed to the fresh air soon enough he can be revived by artificial respiration. அப்படி வெளியில நீங்க ஃப்ரெஷ் ஏருக்கு வெளியில இழுத்து அந்த போட்ட உடனே நீங்க ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மனிதனை உள்ள பாதிக்கப்பட்டவரை வெளியில இழுத்து அந்த போட்டு அவர் எப்படி வந்து அவருக்கு ஸ்காஃபஸ் மெத்தட்ல ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு, இதை வந்து டக்குன்னு அவரை அந்த மனிதனை பாதிக்கப்பட்டவரை வெளியில இழுத்து அந்த போடுறாரு. போட்ட உடனே அவர் வாயில அந்த கை பாருங்க, ஒரு கையை மடக்கிட்டாரு, ஒரு கையை நீட்டுறாரு. வாயில ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு உடனே அவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவருடைய இதுல வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஃபுல் வெயிட்டை கொடுக்கறது. அதுக்கப்புறம் அட் த சேம் டைம் டாக்டர் அல்லது பிசிஷியன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடணும். ஸோ ரிலீஸ் பண்றது, பேக் வருது. அப்போ புஷ் இன் புஷ் அவுட், புஷ் இன் புஷ் அவுட். அப்போ பிரீத் அவுட்,
பிரீத்திங் நடக்கும். டாக்டர் வந்தோடனே டாக்டர் அவரை பார்த்து போறாரு. ஸோ ஒன் மோர் கேஸ் பாருங்க. ஒருத்தர் கடல்ல ஒரு ஆத்துல விழுந்துடுறாரு. அவர் வந்து மூச்சு விட முடியல, ஆத்துல கடக்குறாரு. 2 பேர் போய் அவரை காப்பாத்தி எடுத்துட்டு கூட்டுட்டு வராங்க கரைக்கு. கூட்டுட்டு வந்து அவருக்கு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ எகைன் அவரை வந்து காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வராங்க. கரைக்கு கொண்டுட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், எப்படி அவருக்கு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ப்ரோன் ப்ரெஷர் மெத்தடுங்கிறதும் இந்த ஸ்கார்ஃபஸ் மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்றது, ஜஸ்ட் நம்ம அவருக்கு புஷ் பண்ணி அவருடைய ஏரை வெளியிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டிமை நாம அவருடைய வயிற்று பகுதி படுக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்றாரு, வயிற்றுல லைட்டா தூக்கணும், ஏதாவது தண்ணி கிண்ணி குடிச்சிருந்தாருன்னா வெளியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வயிற்று பகுதி படுக்கிற மாதிரி போட்டு ஒரு கையை நல்லா கவனிங்க, எக்ஸ்டெண்ட் ஒன் ஆர்ம் ஃபார்வர்டு, ஒரு கை ஃபார்வர்ட்லயும் இன்னொரு கை பெண்ட் அதர் அட் தி எல்போல வச்சுட்டு அவருடைய ரெஸ்ட் ஹெட் ஆன் த பெண்ட் ஆர்ம், அந்த எந்த கையை மடக்கி வச்சிருக்கோமோ அதில் அவருடைய தலையை நாம படுக்க வச்சிடணும். ஸோ ஃபேஸ் டர்ன் அவுட்வர்ட் வித் நோஸ் அண்ட் மவுஸ் அன்அப்ஸ்ட்ரக்டட். ஸோ நோஸும் மவுஸும் நல்லா ஃபுல்லா ரிலீஸா இருக்கிற மாதிரி, எதுவும் தடுப்புலாம் இல்லாம உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நீங்க பண்ணணும். அதனாலதான் அவர் வாய் உடனே பாருங்க, அவர் வாயில ஏதாவது இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு காரணம். ஓகேங்களா, ரைட். இப்ப பாருங்க, ஸோ எதுவுமே அந்த வாய் பகுதியில ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டாங்களா, வாயில ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டாரா, கையை திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றாரு, அவரு kneel standing with knees high with the knees the right distance back of the hip. ஸோ அவருடைய ஹிப்புக்கு பின்னாடி நான் ஒரு நின்றுட்டு என்ன பண்றாங்க, கரெக்டா லொகேட் த லோயர் ரிப் வித் தி லிட்டில் ஃபிங்கர், அந்த ரிப்புக்கு கீழே கரெக்டா லிட்டில் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணிட்டு அவருடைய ரிஸ்ட் நீங்க 4 inches அப்பார்ட் அதுல இருந்து தள்ளி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கரெக்டா பிரஸிங் கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பிரஸ் பண்ணி நம்ம with the arm held straight swing forward slowly so that the weight of the body bears on the patient. நம்ம அப்ப நம்மளுடைய மொத்த பாடியும் பேஷண்ட் மேல இறங்கும் பொழுது பேஷண்ட் என்ன வர அதுல இருந்து ஃபுல்லா வந்து ஏர் வந்து லங்ஸ்ல இருந்து வெளியேறும். ஸோ அப்படி ஃபுல் பாடியை ஸ்ட்ரைட்டா வச்சு இறக்குறாரு பாருங்க. இறக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன செய்யணும், the shoulder should be directly over the heels of the hands at the end of the forward swing. நீங்க ஃபார்வர்ட் ஸ்விங்ல போகும்பொழுது நம்மளுடைய பாடி மொத்த அழுத்ததும் அவர் இடுப்புல அமுக்கிக்கிட்டு நம்ம ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்புறம் நம்ம இமிடியேட்லி ஸ்விங் பேக் வரும். உடனே டக்குன்னு வெளியில வந்து நம்ம ஃபுல் ப்ரெஷரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அவர் அழகா பண்ணுவார் பாருங்க, ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு பாடியை ஃபார்வர்ட்ல பண்ணி அமுக்கிட்டு அப்போ நம்ம ஃபுல் பாடி வெயிட் வந்து அவர் மேல இருக்கும். அப்போ லங்ஸ் ஆப்ரேட் ஆகும், வெளியில ஏர்லாம் வெளியே போகும், ஃபுல் ப்ரெஷரை வெளியே எடுத்துறாரு. அப்ப என்ன ஆகும், ரிப்பு வந்து ஒரு சின்ன டயஃப்ரம் மாதிரி கம்ப்ரெஷன் மாதிரி டயஃப்ரம் மாதிரியே இருக்கும். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது அப்படி அமுங்குது. ஸோ பாருங்க, ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த டயஃப்ரம் மாதிரி அப்படி அமுங்கி அமுங்கி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்தாண்ட பக்கம் லங்ஸ் இது அமுங்கும் பொழுது லங்ஸ் சுருங்கும். அப்போ உள்ள இருக்கிற ஏர் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ண உடனே லங்ஸ் பெருசாகும். ஸோ வெளியில இருக்கிற ஏர் வந்து உள்ள வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து லங்ஸ், அந்த லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியே போறத பிரீத் அவுட்ங்கிறோம். லங்ஸ் உள்ள ஏர் வர்றத நம்ம பிரீத் இன் அப்படிங்கிறோம். ஸோ அமுக்கும் பொழுது லங்ஸ்ல இருக்கிற ஏர் வெளியே போயிடும். நம்ம ரிலீஸ் பண்ண உடனே லங்ஸுக்குள்ள ஏர் வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம என்ன செய்யணும், 12 to 15 தடவை, ஒரு நிமிஷத்துக்கு 12 to 15 தடவை நம்ம செய்யணும். அதே சமயம் ஒரு டைம் செஞ்சுட்டு அந்த ஒரு 2 seconds அல்லது 3 seconds நம்ம கேப் விட்டு செஞ்சோம்னா அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கப்புறம் அவரு பெர்மனண்டா ரிலீஸ் ஆயிடுவார். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஸ்கார்ஃபஸ் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இதுவரை 2 விதமான மெத்தட்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, முதல்ல பார்த்தது ஹோல்ஜன் நெல்ஸ் மெத்தடு, இன்னொன்னு ஸ்கார்ஃபஸ் நெல்சன் மெத்தட் பார்த்தாச்சு, இன்னொன்னு ஸ்கார்ஃபஸ் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாம மவுத் டு மவுத் ப்ராசஸ் எப்படி பண்றது, அடுத்து மவுத் டு நோஸ் ப்ராசஸ் எப்படி பண்றது. ஏன்னா இப்போ வயிற்று பகுதியில் அடிபட்டு போச்சு அல்லது செஸ்ட்ல அடிபட்டதுன்னா இந்த மெத்தடை பயன்படுத்த முடியாது, ஸ்கார்ஃபஸ் மெத்தடும் பயன்படுத்த முடியாது, ஹோல்ஜன் நெல்சன் மெத்தடும் பயன்படுத்த முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம மவுத் டு மவுத் ப்ராசஸோ அல்லது மவுத் டு நோஸ் ப்ராசஸ் பண்ணி தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அதனால அந்த ப்ராசஸ்ல எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.